Hi guys, welcome to our channel Cricket in Tamil. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா vs வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அந்த ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1-1 draw இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க. ஃபோர்த் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 ரன்ஸ் தான் சேஸ் பண்ணோம். அண்ட் அதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு செகண்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து கேபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்தியா வந்து 2021 கேபா, அதாவது பிரிஸ்பேனில் இருக்க ஸ்டேடியம் பேர் பார்த்தீங்கன்னா கேபா. ஸோ அங்கே வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு டெஸ்ட் ஃபோர்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் அது. ஸோ அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே பார்த்தோன்னா ஒரு 28 இயர்ஸ்க்கு வந்து அவங்க எந்த டெஸ்ட் மேட்ச்சுமே அந்த ஒரு வென்யூவில் தோக்கலை. அண்டு அந்த ஒரு வென்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப மஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இப்போ வின் பண்ணாங்க இந்தியா 89 ஆட் அடித்தார் ரிஷப் பந்த் கூட. ஸோ அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் நம்ம எல்லாருமே ஞாபகம். அண்ட் இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வின். இன்ஃபேக்ட் வந்து கிரெடிட் டு தி வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சைடை வந்து போய் பீட் பண்ணுறது அண்ட் கோயிங் இன் அஸ் அண்டர்டாக்ஸ் போய் பீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3-11 ஆல் அவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் அந்த அதில் பார்த்தீங்கன்னா கீவன் ஹாஜ் சூப்பராக ஆடுறாரு. கீவன் ஹாஜ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக ஆடினார். அண்ட் இன்னொரு பக்கம் ஜாஷ்வா டசில்வா அவங்களோட கீப்பர், அவருமே சூப்பராக ஆடினார். அண்ட் சின்க்ளர் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வெரி எண்ட் நல்லாவே முடித்தார். ஸோ கீ கான்ட்ரிபியூஷன்ஸ் இவங்க கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்லைட்லி அண்டர் ட்ரபிள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். சூப்பராக ஆடினாங்க. அலெக்ஸ் கேரி சூப்பர் ரெக்கவரி கொடுத்தாரு டுவர்ட்ஸ் தி லோயர் மிடில் ஆர்டர். அண்ட் உஸ்மான் கோஜா பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து சூப்பராக ஆடினார். அண்ட் டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து நல்ல ஒரு பேஸ் ஒன்று செட் பண்ணி கொடுத்தாரு. 64 நாட் அவுட் அடிச்சிருந்தாரு. அண்ட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிக்ளரேஷன் வந்து 22 ரன்ஸ் ட்ரையலில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபார் 9 தான் இருந்தாங்க அட் தட் பாயிண்ட் இன் டைம். சரியாக சொன்னால் 289 ஃபார் 9லேயே பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அண்ட் டு பி மோர் ப்ரிசைஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அட் தட் பாயிண்ட் இன் டைம் பிரேவ் டிக்ளரேஷன் கண்டிப்பாகவே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சூப்பராக போட்டாங்க ஃபர்ஸ்ட் 7 overs. அட் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் டே பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து சூப்பராக போலிங் போட்டாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா த லார்ஜர் பிக்சர் பார்க்குறப்போ ஆஸ்திரேலியா வந்து டிக்ளேர் பண்ணாமல் மேபி வர்ற ரன்னை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா கடைசியில் மேட்ரானது பார்த்தீங்கன்னா அந்த 8 ரன் தான். எண்ட் ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா 8 ரனில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த வர்ற ரன்னை எடுத்திருந்தாங்கன்னா மேபி இது ஒரு ஆஸ்திரேலியாவுக்கான ஒரு டெஸ்ட் மேட்சாக மாறி இருக்கலாம். ஸோ கெட்டிங் டு தி ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ தேர்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 193 ஆல் அவுட். ஸோ ஃபார் ஆஸ்திரேலியா தே நீடட் அரவுண்ட் 215 runs. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பனிங் இன்னிங்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டேவிட் வார்னர். அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஃப்ரம் போத் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஒன் டே கிரிக்கெட் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அதனால் இப்போ ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் 91 நாட் அவுட் ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆட்டினார் ஸ்டீவ் ஸ்மித். பட் இன்னொரு ரெண்டு பார்த்தோன்னா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. கிரெடிட் டு ஷமார் ஜோசப். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸ்டில் வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான கிரிக்கெட்டிங் ஸ்டோரிஸ் அவரோடது இப்போ ரொம்ப ரீசெண்ட் பாஸ்டில். ஸோ அவர் வந்து இந்த மேட்ச்சில் 7 for எடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மெமரபிள் விக்டரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இன்ஃபேக்ட் தேர்ட் இன்னிங்ஸ் ஆஃப் டெஸ்ட் மேட்ச், அதாவது வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் இன்னிங்ஸில் மிச்சல் ஸ்டார்க் போட்ட ஒரு டோ க்ரஷர், அதாவது டோ க்ரஷிங் யார்க்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆச்சு. அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் an hour of play அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த நாள் வந்து ஜஸ்ட் பிஃபோர் an hour of play அவருக்கு வந்து அது ஒரு பெர்மிஷன் கிடச்சிது டு கெட் பேக் ஆன் த ஃபீல்ட். அண்ட் அவர் வந்தார். அண்ட் வித் தட் இன்ஜுரி ஹி காட் 7 wickets. ஸோ 7 wicket எடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு இன்ஃபேக்ட் இங்கே ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஆஃப்டர் கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா அவங்க வந்து 1994 to 1995 அந்த சீரீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே பெரிய விஷயம். கிரேக் பிராத்வைட், கிரெடிட் டு த கேப்டன். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட். டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு வெஸ்ட் இண்டீஸை. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் ஜேசன் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்சி எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப பெரிய விஷயம் அவரோட கேப்டன்சி ஸ்டின்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட் டு வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் ஷமார் ஜோசப் கண்டிப்பாக வந்து சூப்பராக போட்டிருக்காரு. அண்ட் இதை வந்து கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 wicket haul எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு 7 wicket haul, இன்ஃபேக்ட் ஒரு மேட்ச் வினிங் 7 wicket haul.
கண்டிப்பாக வந்து கிரெடிட் டு ஷமார் ஜோசப், யூனோ த வே ஹீ இஸ் போல்ட் அண்ட் டெஃபினெட்லி அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், வெஸ்ட் இண்டீஸ் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ் 1-1 ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.